அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நிச்சயமான காலை வணக்கம். டிசம்பர் 30ஆம் தேதி. சமஸ்கிருத பண்டிதர் பண்டிட் பிரகாஷ் வீர் சாஸ்திரி தலை சிறந்த சமஸ்கிருத பண்டிதரும் பேச்சாளரும் ஆரிய சமாஜத்தின் பிரபல தலைவருமான பண்டிட் பிரகாஷ் வீர் சாஸ்திரியோட பிறந்த தினம் இன்று. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அன்றைய முதாராபாத் ரெகரா என்ற கிராமத்தில் 1923 பிறந்தார். இவரது இயற்பெயர் பிரகாஷ் சந்திர. அவ்வளவுதான். தந்தை ஆரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். குருகுலத்தில் படிக்கும் வழக்கம் இருந்ததால் சிறுவனும் ஸ்வாலாபூரில் இருந்த ஒரு குருகுலத்தில் சேர்க்கப்பட்டான். அங்கு வேறு ஒரு சிறுவனுக்கும் இவனது பெயரே இருந்ததால் பெயரை மாற்றி பிரகாஷ் வீர் என்று வைத்தார்கள். இளம் வயதிலேயே அரசியலில் தீவிரமாக பங்கேற்றார். ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்தில் MA பட்டம் பெற்றார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் சாஸ்திரி பட்டம் பெற்றார். குருகுல் பிருந்தாவனில் துணைவேந்தராக பணியாற்றினார். இவரது எதிரிகள் கூட இவரது பேச்சை கேட்டு பாராட்டும் வகையில் அற்புத பேச்சாற்றல் கொண்டிருந்தார். அடல் பிகாரி வாஜ்பாய் இவரை தன்னை விட சிறந்த பேச்சாளர் என்று பாராட்டியுள்ளார். சுவாமி தயானந்த் மற்றும் ஆரிய சமாஜ கோட்பாடுகளில் பரிபூரண நம்பிக்கை கொண்டிருந்தார். அற்புதமான இவரது உரைகள் மிகவும் பிரபலமடைந்தன. விரைவில் நாடு முழுவதும் பல இடங்களில் இருந்து இவருக்கு உரையாற்றுவதற்காக அழைப்புகள் வரத் தொடங்கின. ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருப்பதை இவர் விரும்பவில்லை. அதற்கு பதில் இந்தி இருப்பதை விரும்பினார். இந்தி மொழியை காப்பாற்ற ஆரிய சமாஜம் இந்தி ரக்ஷா சமிதி தொடங்கியது. 1975 முதல் இந்தி விஸ்வ சம்மேளனம் நடைபெற்றது. இதன் வெற்றிக்காக கடுமையாக உழைத்தார். ஆரிய சமாஜம் ஏற்பாடு செய்த இந்தி போராட்ட இயக்கங்களில் இவரது உரைகளில் மக்களை தட்டி எழுப்பும் கனல் வீசியது. தாங்களா